இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த நேம் இஸ் காரான்னு ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓ, தேடுறாங்களா போர் தொழில்? ஓ, அந்த டைரக்டர் போலமா? பாவமோ புண்ணியமோ ட்ரெய்லர் மாதிரி விட்டுருக்காங்க. அவன் விதைச்சத அவன் தான் அறுத்தாகணும். ட்ரூ ஸ்டோரி மாதிரி இருக்கு. அறுவடை பண்ற நேரம் வந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி என் மேல படிஞ்ச கரையை துடைக்கணும். என்ன நம்பி இருக்கிறவங்களை கரை சேர்க்கணும். கவர்மெண்ட் ஆபீசரா? என் பேரு கரசாமி. கரசாமி. ஓ, என்ன கரன்னு கூப்பிடுவாங்க. சூப்பர், நல்லா இருக்கு. இந்த பேருமே பயங்கரமான ஒரு பேரா இருக்கு. அதாவது அந்த கதையிலே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இவர் பண்ணாத தப்ப வந்து மேல தூக்கி போட்டாங்க போறது. அதான் அந்த கரையை துடைக்கணும் அப்படிங்கிறாரு. இவர் பேரே கரசாமி. அதே மாதிரி ஒரு 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 சீன்ல பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த மின்னல் அடிச்சுட்டு வரும்போது ஆப்போசிட்ல ஏதோ அருவா வச்சுட்டு நிக்கிற மாதிரி இருந்த மாதிரி ஒரு சீன் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த விஷுவல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நான் சும்மா ஏதோ ஒரு ஃபேஸ் மட்டும் காட்டிட்டு விட்டுருவாங்க பார்த்தா ஃபுல்லா ட்ரெய்லர் மாதிரி போட்டாங்க. இது வந்து இந்த ட்ரூவா இருக்கிற மாதிரி இருக்கு. பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சு. ஆனா தனுஷ் இந்த மாதிரி படம் எல்லாம் பயங்கரமா அடிப்பாரு. நல்லாவும் இருக்கு. இது எனக்கு வந்து இந்த அசுரன், கர்ணன், ஏன்னா அதெல்லாம் பார்த்திருக்கனால அந்த ஃபீல் வருது. அதே மாதிரி இல்ல, இது வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நல்லா இருக்கும். அவருக்கு இந்த யதார்த்தமான கதை தான் நல்லா செட் ஆகும். பார்க்கலாம், இது எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்